நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையிலே நீர் எங்களோடு பேசுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவ ஜனமே, நாம் படித்த இந்த வசனம் ரோமர் 12:1 நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்காக ஜீவ பலியாக செலுத்துவதே, ஜீவ பலியாய் கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் நம்முடைய சரீரங்களை நாம் கர்த்தருக்கென்று காணிக்கையாய் படைக்க வேண்டும். நாம் உலகத்திற்காக வாழும் பொழுது நம்முடைய சரீரங்களை நாம் எப்படி வேண்டும் என்று சொன்னாலும் நாம் சரீரங்களை அதை நாம் கர்த்தருக்கு படைக்காமல் இந்த உலகத்திற்கு படைத்து இந்த உலகத்தின் அதிபதிக்கு அதை ஒப்புக் கொடுத்து மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்படி என்று சொன்னால் அவனுடைய சரீரமானது அது கர்த்தருக்குரியது. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வசனம் எழுதியிருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய வார்த்தை அது உண்மையானது. நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அது சரீரமானது தேவனுடைய ஆலயம், அவர் தங்கும் ஆலயம், நம்முடைய கர்த்தர் உலாவுகிறதான ஒரு இடம். இந்த சரீரத்திலே நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி தொழுது கொள்வதற்கு, ஆராதிப்பதற்கு, அவருக்கு துதி செலுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை எது? பவுல் சொல்லுகிறார், ரோமருக்கு அவர் எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் என்றால் என்ன? கர்த்தருக்கு ஏற்றதான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான ஒரு பலி இருக்கும் என்று சொன்னால் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பது, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி என்று சொன்னால் புத்தியுள்ள ஆராதனை ஒன்று இருக்கிறது, புத்தி இல்லாத ஆராதனை ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தருக்கு கொடுக்கிறோம்? புத்தியுள்ள ஆராதனை கொடுக்கிறோமா அல்லது புத்தி இல்லாத ஆராதனை கொடுக்கிறோமா? புத்தியுள்ள ஆராதனை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். சர்வாங்க தகன பலி, ஸ்தோத்திர பலி, எல்லா காணிக்கைகளையும் அவர்கள் பலியாக செலுத்தினார்கள். பாவ நிவாரண பலி என்று சொல்லி தேவனுக்கு பிரியமான பலி ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பது. ஆபிரகாம், ஈசாக்கு தன்னுடைய வயதான காலத்திலே பெற்றெடுத்த மகன் ஈசாக்கு, கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கிற ஒரு மலையிலே போய் உன்னுடைய மகனை நீ பலி செலுத்து என்று சொல்கிறார். ஆபிரகாமுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் இந்த மகனை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி மோரியா தேசத்திற்கு பிரயாணப்பட்டு ஒரு மலைக்கு போய் எலியேசரை அழைத்து கொண்டு போகிறார். எலியேசரை கீழே விட்டுவிட்டு நானும் என் பிள்ளையான மலைக்கு போய் கர்த்தரை நாங்கள் ஆராதித்து விட்டு, கர்த்தரை நாங்கள் பலி செலுத்தி விட்டு மறுபடி நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி மலைக்கு போகிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும் கர்த்தர் ஈசாக்கை மலையிலே பலி செலுத்தும்படி கேட்டார் என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கின் கைகளையும் கால்களையும் கண்களையும் கட்டி பலிபீடத்தின் மேலே வைத்த பொழுது ஈசாக்கு அவன் மௌனமாய் இருந்தான். அவன் ஏறி போகிறது கேட்டான், அப்பா, விறகு இங்கே இருக்கிறது, தீவட்டி இருக்கிறது, எங்கே ஆடு எங்கே என்று கேட்கும் பொழுது அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு உங்கள் சரீரங்களை பலிபீடத்தின் மேலே ஜீவ பலியை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆபிரகாம் தன்னுடைய கத்தி எடுத்து பிள்ளையாண்டானை பலி செலுத்த கையை அவன் எடுக்கும் பொழுது ஒரு சத்தம் உண்டாகிறது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் கத்தியை போடாதே என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமினுடைய
அவனுடைய விசுவாசத்தையும் ஆபிரகாமுக்குள்ளாக இருந்த தேவன் மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு நட்பையும் கர்த்தர் பார்த்து அவர் மனம் குளிர்ந்தார். இன்றைக்கு தேவஜனமே, நீங்கள் கர்த்தர் ஒன்று சொல்வார் என்று சொன்னால் அதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? That is worship. அதுவே புத்தி உள்ள ஆராதனை. ஆபிரகாம் ஈசாக்கை அவன் பலி செலுத்துவதற்கு துணிந்தான். ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு ஆபிரகாமுக்கு 99 வயதானது. It took 99 years to begot Isaac in this world. But when Isaac was put on the sacrifice table, அந்த பலிபீடத்தினுடைய அந்த மேஜையின் மேலே, அந்த பலிபீடத்தின் மேலே வைக்கப்பட்ட பொழுது ஆபிரகாமுக்கு தெரிந்ததெல்லாம், நான் கர்த்தருக்கு நான் பலி செலுத்துகிறேன். அப்படி என்றால் இது நான் கர்த்தருக்கு என்னுடைய முழுமையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய fullness, completely I surrender. That is called holy living, a holy life. When you surrender 100% for the Lord, you will sacrifice yourself as a living sacrifice. உங்களை நீங்களே பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பலியாக கர்த்தருக்கு செலுத்துவீர்கள். We need to surrender ourselves 100%. முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவஜனமே, நாம் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே பிரயோஜனம் இல்லை. பெயர் கிறிஸ்தவர்கள் பிரச்சனை ஒன்று வரும் பொழுது தங்களுடைய ரூபத்தை காண்பித்து விடுவார்கள், தங்களுடைய முகத்தை காண்பித்து விடுவார்கள், தங்கள் யார் என்பதை அவர்கள் வெளிக்கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள், ஆபிரகாமின் சந்ததியானவர்கள் எங்கே நெருக்கப்படும் பொழுது, எந்த இடத்துல பிரச்சனை வருகிறது, பாடுகள் வருகிறது, உபத்திரம் வருகிறதோ அந்த இடத்திலே தங்கள் சரீரங்களை முழுவதுமாக ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பார்கள். அப்படி என்று சொன்னால், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. தேவஜனமே, பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையை தொழுமரத்திலே கட்டி போடப்பட்டிருந்தார்கள். லா சாகா ரியாலமாந்தோஷே. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் அவர்கள் ஒவ்வொரு அடியும் அவர்கள் தங்கள் சரீரத்திலே பலவிதமான காயங்களை பட்டு, தேங்க்யூ ஜீசஸ், பலவிதமான காயங்கள், நெருக்கங்களை பட்டு பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையை கட்டப்பட்டிருக்கிறார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். About midnight, Paul and Silas were praying and singing hymns to God. Suddenly there was a violent earthquake at the prison doors. கதவுகளே எல்லாம் திறக்கப்பட்டது. பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் உண்டாயிற்று. நாம் ஒரு சிறைச்சாலையில் இருப்போம் என்று சொன்னால் நாம் துதித்து பாட மாட்டோம், பயந்து கொண்டிருப்போம் அல்லது முறுமுறுத்து கொண்டிருப்போம். ஆனால் பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே கர்த்தரை துதித்து பாடினார்கள். என்ன ஆனது? சிறைச்சாலையின் கதவுகள் அது உடைந்தது, சங்கிலிகள் உடைந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் கட்டி போட்டிருக்கிற சங்கிலிகள், சத்துருவானவன் கட்டி போட்டிருக்கிறதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களின் கதவுகள், அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை நாம் துதிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஜீவனையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் அது திறக்கும், சங்கிலிகள் உடையும், சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. worship opens the doors. கர்த்தருக்காக நீங்கள் செலுத்துகிற ஆராதனையானது அது அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. சங்கீதம் 22:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். But you are holy, who inhabited in the praises of Israel. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இந்த ரகசியம் தெரிந்ததினாலே தாவீது ராஜா கர்த்தரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருந்தார். கர்த்தரை எப்பொழுதும் அவர் துதித்துக் கொண்டு பாடிக்கொண்டே இருந்தார். தாவீதை கர்த்தர் அபிஷேகித்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார். கர்த்தர் தாவீதை அபிஷேகத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கு என்று ஜீவபலியாய் ஒப்புக் கொடுத்து
வனாந்தரத்திலே அவன் எப்படி வேணாலும் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். வனாந்தரத்திலே அவன் கர்த்தரை துதிப்பதற்காக அவன் முயற்சி செய்தான். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். தன்னை தானே ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்காக வாழ்க்கையை வாழ்ந்தான். தேவஜனமே, worship will bring the God's presence. முதலாவதாக worship, it will break the prison doors. சிறைச்சாலை கதவுகளை உடைக்கும், சங்கிலிகளை முறிக்கும். இரண்டாவதாக ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய பிரசன்னம் வரும் பொழுது அங்கே சிறைச்சாலை கதவு உடையதான் செய்யும். ஹல்லேலூயா. சங்கிலிகள் அறுப்புண்டு போகும், எல்லா கட்டுகளும் உடையும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆராதனை உங்கள் சத்துருக்களை அது முறியடிக்க செய்யும். ஆராதனை என்பது உங்களுடைய சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அது முறியடிக்கும். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2 நாளாகமும் 20வது அதிகாரத்திலே 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலே படித்து பாருங்கள். யோசபாத் ராஜா, அவனுக்கு விரோதமாக வந்த மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் அம்மோன் புத்திரரும் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் 3 ஜனங்கள் அவர்கள் யோசபாத் ராஜாவை அழிக்கும்படிக்கு அவர்கள் கூடினார்கள். யோசபாத் ராஜா அவன் எழுந்திருந்து அவன் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள், தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்திப்பீர்கள் என்று சொல்லி 2 நாளாகவும் 20 சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தில் அவர் செய்கிறது என்ன தெரியுமா? கர்த்தரை துதித்து பாடுகிற ஜனங்களை தன்னுடைய சேனைக்கு முன்பாக நிறுத்துகிறார். கர்த்தரை ஆர்ப்பரிக்க சொல்கிறார். கர்த்தரை பாடி ஆராதிக்க சொல்கிறார். இவர்கள் எல்லாரும் பாடி ஆராதனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? What happened? சேயீர் மலை தேசத்தாரை அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் சேர்ந்து ஒருவர் சேர்ந்து அவர்களை கொன்று போடுகிறார்கள். பிறகு அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் 2 பேரும் ஒருவரை வெட்டி அவர்கள் மடிந்து போகிறார்கள். யுத்தமே இல்லாமல் தங்களுக்குள்ளே அந்த அவர்களுடைய சத்துருக்கள் மடிந்து போகிறார்கள். யோசபாத் ராஜா தன் பயந்த நேரத்திலே அவனுக்கு என்னால் முடியாது என்று நினைத்த பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் யோசபாத் ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அப்படி என்று சொன்னால் யோசபாத் ராஜா அவர் எடுத்த ஒரு யுக்தி ஆராதனை சத்துருக்களை அழிக்கக்கூடியது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவஜனமே, இந்த வார்த்தையை நாம் மறுபடியும் படிப்போம். ஹல்லேலூயா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது அது அற்புதங்களை செய்ய அது நமக்கு உதவுகிறது. புதிய பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது, யோவானில் படிக்கும் பொழுது கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை பணிந்து குனிந்து அவரை ஆராதித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் மத்தியிலே அவர் அற்புதங்களை செய்தார். அற்புதம் நடக்க வேண்டுமா? கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். கடைசியாக ஆராதனை தேவனுடைய சித்தத்திலே உங்களை அது ஒருமுகப்படுத்தும். It will align, worship will align with God's will. கர்த்தருடைய சித்தத்திலே உங்களை ஒருமுகப்படுத்தும். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருக்கு செலுத்துகிறதன் ஆராதனை நாம் புத்தியுள்ள ஆராதனை செலுத்த வேண்டும். புத்தியுள்ளாத ஆராதனை செய்துவிட்டு எனக்கு அற்புதம் நடக்கவில்லை, என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கவில்லை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று நினைக்காதீங்க. பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வரும். ஆனாலும் அதன் மத்தியிலே எரிகோ கோட்டையை உடைப்பதற்கு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எரிகோ கோட்டைகளை கர்த்தர் தகர்த்தெறிவதற்கு கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். அவரை நீங்கள் பாடி பாடி துதிக்கும் பொழுது உங்களுக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதர், இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்கிறவர்கள் மாத்திரம் நீங்கள் காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. I would like to pray for you. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே. ஆராதனையின் மகத்துவத்தை அறிந்த ஒவ்வொருவரும் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்காக பலிபீடத்தின் மேலே வைக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Sister Jerlyn, Sister Joffy, Sister Arul Jodi, Sister Margaret Felicia, அனைவரோடு கர்த்தர் பேசுகிறார். This is a word that the Lord is speaking to us. நாம் ஆராதிக்க கட்டுகள் உடைகிறது. Hallelujah. Sister Kamala Suresh, Sister Lalita Raju, Sister Vasanthi, Sister Samya R, Sister Benijeri. Right. இந்த வார்த்தைகளை நாம் கேட்டது அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். நாம் கேட்டு அதை மறந்து விடாதபடிக்கு அதை நாம் செயல்படுத்துவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கென்று சுகந்த வாசனையாக புத்தியுள்ள ஆராதனை செலுத்தும்படிக்கு இன்றைக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ கோட்டைகளை கர்த்தர் உடைத்தெறிவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல்கள் அது இரண்டாக பிளக்கும். ஹல்லேலூயா. யோர்தான்கள் அது கரை புரண்டு ஓடினாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு முன்பாக கோலியாத்து வந்தாலும் கோலியாத்தை ஜெயிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன் தெரியுமா? உங்களுடைய சரீரம் கர்த்தருக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கென்று நீங்கள் அதை பலிபீடத்தில் வைத்திருக்கிறீங்க. கர்த்தர் ஈசாக்கை ஆஸ்வதித்து ஈசாக்கை பலுகி பெருக பண்ணினார். ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள், யாக்கோபு, ஏசா. யாக்கோபினுடைய வித்தை கர்த்தர் பலுகி பெருக செய்தார். 12 பிள்ளைகளை கொடுத்தார். 12 கோத்திரங்களை உருவாக்கினார். இன்று வரைக்கும் இஸ்ரவேல் அழைக்கப்படுகிற தேசம் உருவாயிற்று. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இல்லாதிருந்தது. ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஈசாக்கை ஆஸ்வதித்து யாக்கோபை கொடுத்து யாக்கோபின் வித்தாக இஸ்ரவேல் தேசத்தையே உருவாக்கி இருக்க முடியும் என்று சொன்னால் உங்களையும் அவர் ஆஸ்வதித்து உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அவர் ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் பார்த்து விசுவாசித்தவரல்ல, நாம் கண்டு விசுவாசித்தவரல்ல, காணாமல் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let's close our eyes and pray. இந்த வார்த்தை, ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பேன். I will sacrifice my body as a living sacrifice. நான் கர்த்தருக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். Let's pray. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே ஒரு அனல் உண்டாகும். உங்களுடைய ஆவியிலே கர்த்தருக்காக கொழுந்து விட்டு எரிகிறதான ஒரு வைராக்கியம், ஒரு அக்கினி அது எழும்ப போகிறது. ஹல்லேலூயா. லே ரோபோஷியா மா சா ராபாசியா லே ரோடோஷ்